மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவருடைய திருவுருவ சிலையை மெரினா கடற்கரையில் இருக்கின்ற தமிழ்நாடு உயர்கல்வி மன்றத்தில் இருக்கின்ற திரு ஜே அம்மா மாளிகையிலே வளாகத்திலே முழு உருவ சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த முழு உருவ சிலையிலே இப்போ பராமரிக்கப்படாமல் அம்மாவுடைய பிறந்தநாள் அன்று மட்டும் அரசின் சார்பாக மாலை அணிவிக்கப்படுகிறது. மற்ற நாட்களில் அது பராமரிக்கப்படாமல் இருக்கிற காரணத்தால் மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக இந்த அரசு மாண்புமிகு அம்மாவுடைய சிலைக்கு தினந்தோறும் மாலை அணிவிப்பதற்கும் முன்வழியாக செல்வதற்கு வழி ஏற்படுத்தி தந்து வேண்டுமென்றால் அந்த பராமரிப்பு செலவையும் மாலை அணிவிப்பதையும் நாங்களே ஏற்றுக்கொள்கிறோம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் ஏற்கனவே கடிதம் கொடுத்திருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவராக அதை முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அதை நிறைவேற்றி தருமாறு கவனத்தை கேட்டுக்கிறேன். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் விடுத்த கோரிக்கை என்பது மிகவும் முக்கியமானது. எங்கள் அரசு முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு மேடம் ஜெயலலிதா அவர்களுக்கு என்றும் உரிய முக்கியத்துவத்தை இழந்து விடாது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னாள் அமைச்சர் அண்ணன் KP அன்பழகன் அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொழுது 2021 லேடி வெலிங்டன் கல்லூரிக்கு அருகாமையிலே சென்னை கடற்கரை சாலையில் உள்ள லேடி வெலிங்டன் கல்லூரி வளாகத்தில் 9 அடி முழு உருவ மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாரின் திருவுருவச் சிலை நிறுவப்பட்டது. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களின் திருவுருவச் சிலை சென்னை லேடி வெலிங்டன் கல்லூரி வளாகத்தில் சுமார் 60 லட்சம் ரூபாய் செலவில் நிறுவப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. இச்சிலை மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களால் 28/1/2021 திறந்து வைக்கப்பட்டது. இச்சிலை செய்தி மக்கள் தொடர்புத்துறை இயக்குனர் அவர்களால் பராமரிக்கப்பட்டு ஆணையிடப்பட்டு 2022 ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் பராமரிக்கப்பட்டு வருகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களினுடைய ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாள் மற்றும் நினைவு நாட்கள் அன்று செய்தி மக்கள் தொடர்புத்துறையால் மலர் அலங்காரம் செய்யப்பட்டு வருகிறது என்பதையும், மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்களினுடைய திருவுருவச் சிலை முறையாக பராமரிக்கப்பட்டு வருகிறது என்பதையும் இந்த மாமன்றத்தில் மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.